முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு வெளியேயும் இஸ்லாம் சார்ந்த சில சொற்பிரயோகங்களை பேசுவது, முன்வைப்பது, கதைப்பது என்பது பயத்துக்குரியதாக, அச்சம் தரக்கூடியதாக, அதை பேசுவது ஒரு ஒரு வகையான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஷரியா என்று சொல். இப்போது நாங்கள் வெளிப்படையாக இந்த சொல்லை பேசுகிறோம். 2-3 வருடங்களுக்கு முன்பு, 4-5 வருடங்களுக்கு முன்பு இந்த சொல்லை நாங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் தயங்குகின்ற ஒரு சொல்லாக இருந்தது. நிலை இஸ்லாமோபியா, இஸ்லாம் பற்றிய ஒரு அச்சநிலை, இஸ்லாத்தை பார்த்து பயப்படுகிற ஒரு நிலை. ஷரியா என்றால் அது ஆட்சி ஒன்றை உருவாக்கும், குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுத்து இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் சரியாக போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் பலர் கரிசனை காட்டுகிறார். அடிப்படையான இபாதத்துகள் நல்ல பண்புகள் இல்லாமல் இருந்தால் அது வேஸ்ட் ஆக போகும் என்றும் நிறைய ஹதீஸ்களை பார்க்கும். நல்ல ஒரு ஹதீஸ், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஹதீஸுல் முஃப்லிஸ் என்று சொல்ற ஹதீஸ். விரிவாக சொல்ல ஒரு பெரிய ஹதீஸ், அது சுருக்கமாக சொல்லிக் கொடுறேன். மறுமையில் ஒரு சிலர் வருவாங்க, நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருப்பான், மலை போல நன்மைகளை எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அவர் உலகில் இருக்கிற போதோ அந்த நன்மைகள் செய்தது போலவே நிறைய ஒழுக்கத்துக்கு மாற்றமான வேலைகளை செய்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் ஒரு பட்டியலை சொல்வார். ஒரு சொத்தை அபகரிச்சிருப்பார், இன்னொரு ரத்தத்தை ஓட்டிருப்பார், இன்னொரு ஏசி இருப்பார், இன்னொரு சொத்தை அபகரிச்சிருப்பார். இப்படி பல வேலைகளை செய்து கொண்டு பெரும் நன்மைகளோடு வருவார். காரணமாக அவர் இந்த விஷயத்தை நாங்கள் மட்டும் சொல்றதில்லை. ஒரு பெரிய கீழைத்தேயவாதி இருக்கிறார், T.W. ஆர்னோல்ட் என்றவர், ஒரு மேற்கத்திய நாட்டு மனிதர். கீழைத்தேயவாதி என்றது இலங்கை போன்ற கிழக்கு பிரதேசங்கள் ஆய்வு செய்து ஆய்வாளர்களாக இருந்தவர்கள். அவர் ஒரு கருத்தை சொல்ல, அவர் புத்தகத்தில் பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகம் இப்போ வாசிக்கலாம், நலிமியா லைப்ரரியில் இருக்கு, எங்க யூனிவர்சிட்டி லைப்ரரியில் இருக்குது. பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற அவர் தலைப்பு. அந்த புத்தகத்தில் சாராம்சம் என்னென்னா, முஸ்லிம்கள் வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை பரப்பியது சாத்வீகமான முறையின் மூலம்தான். வன்முறை எப்போதுமே அவர்கள் கையில் எடுத்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது என்று நிறுவுகிற ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம். அதே மாதிரி M.A.M. மன்சூர் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் மனித விழுமியங்களின் கோர்வையாக ஷரியாவை நோக்கச் செய்கின்ற, ஷரியாவை பற்றிய ஒரு பரந்துபட்ட பார்வையை இலகு நடையிலே எளிமையான முறையிலே நோக்க வேண்டும் என்கின்ற அந்த தூர தரிசனத்தோடு இன்றைய தினம் இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்படுகிறது. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே 2வது நூல் விமர்சனம் இப்போது இடம்பெறுகிறது. இந்த நூல் விமர்சனத்தினை முன்மொழிவதற்காக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கலாச்சார துறைகளுக்கு பொறுப்பான பேராசிரியர் S.M.M. மசாஹிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த நூல் விமர்சனத்தினை வழங்குவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இந்த உன்னதமான நிகழ்விலே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய அன்புக்குரிய ஜனாதிபதி சட்டத்தரணி M.M. ஜுஹைர் அவர்களே, நூலாசிரியர் மதிப்புக்குரிய உஸ்தாத் M.A. மன்சூர் அவர்களே, நூலாய்வுக்காக என்னோடு இணைந்து எங்கள் சமூகம் தந்து மிகச்சிறப்பான ஒரு நூலாய்வை முன்வைத்த பேராசிரியர் A. சர்வேஸ்வரன் சார் அவர்களே, மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்துடைய தலைவர் சகோதரர் அஷேக் S.K. அப்துல் ராசிக் அவர்களே, எங்கள் சமூகம் தந்திருக்கக்கூடிய அதிதிகளே, பிரமுகர்களே, அரசியல் சார்ந்த முக்கியஸ்தர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் எல்லோரின் மீதிலும் உண்டாவதாக. எனது மதிப்புக்குரிய ஆசிரியர் உஸ்தாத் M.A.M. மன்சூர் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற இந்த நூலுக்கு ஆய்வுரை நிகழ்த்த கிடைத்தமை ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். இந்நூல் எழுதப்படுவதற்கான பின்னணியை உஸ்தாத் மன்சூர் அவர்கள் இந்த நூலுடைய முன்னுரையிலே ஒரு 2-3 வரிகளிலேயே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள இஸ்லாமிய பிரயோகங்களில் ஷரியாவும் ஒன்றாகும். ஷரியாவின் உள்ளார்ந்த தத்துவ கோட்பாடானது மிகவும் மேலோட்டமான புரிதலுடன் வெறுமனே குற்றவியல் சட்டத்துடன் மட்டும் தொடர்புடைய ஒன்றாக குறுக்கப்பட்டு நோக்கப்படுகிறது என்றது அவருடைய வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயம். இஸ்லாமிய ஷரியா பற்றிய பார்வை மிகவும் சிறிய அளவில், குறுகிய அளவில் இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு, ஷரியா நடைமுறையில் கொண்டு வரப்படுவதற்கு இஸ்லாமிய ஆட்சி அவசியமானது என்ற ஒரு கருத்து நிலை மிக பரவலாக உள்ளது. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் இலங்கை போன்ற நாடுகளில் இஸ்லாமிய ஷரியா என்ற பிரயோகத்தின் மீதான ஒவ்வாமை உணர்வுக்கும் அச்சத்துடன் கூடிய சந்தேக உணர்வுக்கும்
முஸ்லிம் சமூகம் மீதான அச்சத்துடன் கூடிய உணர்வுக்கும் அடித்தளமாக அமைவது மேற்கூறப்பட்ட கருத்து நிலையே ஆகும். ஏற்கனவே பேசிய தலைவர் அவர்களும் ப்ரொஃபஸர் அவர்களும் இந்த விஷயத்தை தொட்டு காட்டினார். முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு வெளியேயும் இஸ்லாம் சார்ந்த சில சொற்பிரயோகங்களை பேசுவது, முன்வைப்பது, கதைப்பது என்பது பயத்துக்குரியதாக, அச்சம் தரக்கூடியதாக, அதை பேசுவது ஒரு ஒரு வகையான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்படி நிறைய சொற்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஷரியா என்று சொல். இப்போது நாங்கள் வெளிப்படையாக இந்த சொல்லை பேசுகிறோம். 2-3 வருடங்களுக்கு முன்பு, 4-5 வருடங்களுக்கு முன்பு இந்த சொல்லை நாங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் தயங்குகின்ற ஒரு சொல்லாக இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு இந்த நிலை உருவாகுவதற்கு முஸ்லிம்களின் சமய நிறுவனங்கள் பிற சமயத்தவர்களுக்கு நுழையக்கூடாத இடங்களாக மாற்றப்பட்டிருந்தமையும், சில மதகுருமார்களின் பிழையான வியாக்கியானங்களும், அவை எல்லாவற்றுக்கும் தூபமிட்டது போல ஏப்ரல் 21 தாக்குதலும் அது முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு சாட்டப்பட்டதும் காரணங்களாக இருந்தது. இது பற்றி நான் நினைக்கிறேன் பெருசாக வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகில் பரவலாக காணப்படும் இஸ்லாமோபோபியாவின் விளைவுகளில் ஒன்று, இஸ்லாம் சரியான வடிவில் மக்களுக்கு போய் சேருவதை தடுத்தலாம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு கருத்து நிலை இஸ்லாமோபோபியா, இஸ்லாம் பற்றிய ஒரு அச்சநிலை, இஸ்லாத்தை பார்த்து பயப்படுகிற ஒரு நிலை. ஷரியா என்றால் அது ஆட்சி ஒன்றை உருவாக்கும், குறிப்பாக குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுத்து இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் சரியாக போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் பலர் கரிசனை காட்டுகிறார். இன்று வெஸ்டர்ன் மீடியா அல்லது வெஸ்டர்ன் அறிஞர்கள் இதிலே மிக கவனமாக ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது முஸ்லிம்களாலும் இந்த இஸ்லாமோபோபியாவுக்குரிய காரணங்கள் அல்லது அதற்கான சூழமைவு முஸ்லிம்களாலும் தாம் அறியாமல் செயற்படுத்தப்படலாம். ஏனெனில் பொதுவாக ஒரு சமயம் பற்றிய மனப்பாங்கை ஏற்படுத்துவதில் அந்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். ஏற்கனவே சர்வேஸ்வரன் சார் அவர்களும் இந்த கருத்தை சொன்னார். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டால் இஸ்லாம் பிழையாக புரிந்து கொள்ளப்படும். இஸ்லாம் சில போது குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எனவே அப்படி ஒரு நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியாமலேயே இஸ்லாத்தை பிழையாக கொண்டு போகின்ற வேலையை சில போது முஸ்லிம் சமூகமே செய்கின்ற ஒரு நிலை உருவாகும். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஷரியா பற்றிய பிழையான புரிதல் சிறுபான்மை நாடுகளில் 2 துருவங்களை நோக்கி கொண்டு போயுள்ளது. ஷரியா பற்றிய பிழையான புரிதல் 2 வகையான துருவங்களை நோக்கி மக்களை அழைத்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, அரசும் சூழலும் இன்றி ஷரியாவை அமுல்படுத்த முடியாது என்று கருதுவதனால் அடுத்த சமூகங்களிலிருந்து நம்மை முழுமையாக துண்டித்துக் கொண்டு வாழ முனைதல். ஷரியாவை அமுல்படுத்தணும் என்றால் அரசு தேவை, அது இல்லாமல் ஷரியாவை அமுல்படுத்தலாம். எனவே நாங்கள் அடுத்த சமூகங்களிலிருந்து முழுமையாக துண்டித்துக் கொண்டு தனித்துவமாக இருந்து ஐசோலேட்டடாக வாழ்ந்து இருப்போம். உங்களுக்கு தெரியும், இப்படியான சமூகம் இலங்கையில் நாங்கள் அனுபவித்து பார்த்த சமூகம் தான். எங்களுக்கு தெரியும், நான் யாரை சொல்கிறேன் என்று பலருக்கும் விளங்கிடும். இது ஒரு குழுவினர். இரண்டாவது குழுவினர் சிறுபான்மை சமூகத்துக்குள் ஷரியாவை செயற்படுத்த முடியாது என்று கருதி பிற சமூகங்களுக்குள் கரைந்து வாழ்ந்து, சமூகமாக ஷரியாவை எங்களுக்கு அமுல்படுத்த முடியாதிருப்பதன் காரணமாக ஷரியாவை முற்றுமாக துறந்துவிட்டு அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு பிற சமூகங்கள் செய்கின்ற எல்லாவற்றையிலும் தங்களை நுழைத்துக் கொண்டு கரைந்து போய் அப்படியே பிற சமூகத்தவர்கள் மாதிரியே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. இப்படி 2 முறைகளில் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். நூலாசிரியர் இந்த புத்தகத்தின் 4ஆம் பக்கத்திலே இதனை வேறொரு வகையில், நான் சொன்ன விஷயத்தை வேறொரு வகையில் குறிப்பிடுகிறார். அவர் 3 கேட்டகரியாக அதனை பிரித்து சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று, இது எமது நாடல்ல, அந்நிய நாடு, இந்நாட்டு பிரஜை என்பதை விட நாம் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரிவினர் என்பதே உண்மையாகும் என்று கருத்து நிலைக்கு வருதல். இது எங்கட நாடல்ல, நாங்கள் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கிறோம், இது எங்களுக்கு சொந்தமான நாடல்ல என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு சிலரிடம் இருக்கிறது. இச்சிந்தனையின் தாக்கத்தால் குறிப்பிட்ட தம் நாட்டின் விவகாரங்களில் உணர்வு பூர்வமாகவும் பொறுப்புணர்வோடும் ஈடுபட்டு இயங்க முடியாமல் போகுது. இப்படி ஒரு சிந்தனை வந்தால் எங்கட நாடு என்ற உணர்வு இல்லாம, பொறுப்புணர்வும் இல்லாம மேலெழுந்த வாரியாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துட்டு போவான். இது ஒரு சிந்தனை. 2வது சிந்தனை, நாம் சிறுபான்மையினர், எனவே அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமான ஷரியாவின் குறிப்பிட்ட சில கூறுகளை மட்டும் அமுல் நடத்தி கொண்டு தேசிய பொது சமூக வாழ்வில் இருந்து ஒதுங்கி வாழ்வதுதான் இஸ்லாமிய தனித்துவத்தை காத்துக் கொள்வதற்கான சரியான வழிமுறை என்ற நிலைப்பாட்டுக்கு வருது. சமூகத்தில் இருந்து ஒதுங்கி சின்ன சின்ன விஷயங்களிடம் மட்டும் ஷரியாவை பேணிக்கொண்டு வாழ்து. இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வருது. இதன் காரணமாக மைய நீரோட்டத்தில் இருந்து விலகிய மூடுண்ட சமூகமாக வாழ முற்படும் நிலைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்படும் என்று உஸ்தாத் அவர்கள் சொல்கிறார்.
மூன்றாவது வகை என்னென்றால், நாம் சிறுபான்மையினர் என்பதால் எம்மால் முழுமையாக ஷரியாவை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனெனில் அதனை நடைமுறைப்படுத்த அரசொன்று தேவை என்ற கருத்து நிலைக்கு வருதல். இப்பெண்ணணியில் இஸ்லாமிய அரசு உருவாக்கம் என்ற வேலை திட்டம் இஸ்லாமிய உலகில் எங்காவது தோன்றினால் அதனால் கடும் தாக்கத்துக்கு உட்படுது. இஸ்லாமிய அரசு ஒன்றை உருவாக்கிவிட்டுத்தான் இஸ்லாமிய ஷரியாவை அமுல்படுத்தலாம், அதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிற போதோ அதற்கு பங்களிப்பு செய்வதற்கான ஒரு குழுவினரும் இந்த சிந்தனை, பிழையான சிந்தனை காரணமாக உருவாகும் என்று உஸ்தாத் அவர்கள் தனது நூலிலே சொல்வதை பார்க்கும். இந்த நிலையில் இப்படி சிந்தனை தாக்கங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கை தேசத்து முஸ்லிமாக முஸ்லிம்கள் எப்படி வாழலாம்? இலங்கை தேசத்து முஸ்லிமாக இலங்கைக்கு ஏற்ற வகையில் இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாமிய தனித்துவங்களையும் பேணிக்கொண்டு எப்படி வாழலாம் என்ற தொடர்பாக நிறைய இடங்களில் உஸ்தாத் அவர்கள் இந்த புத்தகத்திலே பேசியிருப்பதை பார்க்கும். ஷரியாவை சரியாக பின்பற்றிக் கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும். ஷரியாவை சரியாக பின்பற்றிக் கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும். குற்ற உணர்வோடு ஷரியாவை பின்பற்றப்படாது, மன நிறைவோடு வாழும். பிற சமயத்தவர்களோடு மனித உறவுகளை பேண வேண்டும். அத்தோடு தாய் நாட்டுக்கான உயரிய பங்களிப்புகளை செய்யவும் வேண்டும். இவை அனைத்தையும் மனதில் சஞ்சலமின்றி செய்யவும் வேண்டும். இதனை நூலாசிரியர் அல் குர்ஆனுக்குள்ளே ஆழச் சென்று அங்கிருக்கின்ற புதையல்களை தோண்டி எடுத்து இந்த கருத்து நிலைக்குரிய சரியான விளக்கத்தை முன்வைப்பதற்காக இந்த நூலிலே பல இடங்களிலே பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேராசிரியர் சர்வேஸ்வரம் சார் அவர்கள் சொன்னது போல குர்ஆன் ஒரு சட்ட நூலா என்ற ஒரு தனி தலைப்பு இதில் இருக்காது. அதனை நான் இங்கே பேச விரும்பவில்லை. ஏற்கனவே ஓரளவு பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை, இந்த நூலிலே சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதியை கொஞ்சம் விரிவாக சொல்வது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அல் குர்ஆன் ஒரு சட்ட நூல் அல்ல, அது சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற உண்மையின் பின்னணியில் அல் குர்ஆன் பேசும் மைய கருத்து பற்றி விளக்குவது அவசியமாகும். அது ஒரு சட்ட நூல் அல்ல, ஆனால் என்ன பேசுது குர்ஆன், என்ன முக்கியமான தலைப்புகள் அது உள்ளடக்கி இருக்கிறது என்று ஒரு 4 தலைப்புகளை உஸ்தாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஓரிரை கொள்கை, தௌஹீத், குர்ஆன்ல மலிந்திருக்கிற ஒரு பாதி, அதுதான் அச்சான். இரண்டாவது இறைவனை காட்டும் பிரபஞ்சம், இறைவன் ஒருவன் என்றே நிறுவதற்கு பிரபஞ்ச அத்தாட்சிகளை முன்னிறுத்தி வலியுறுத்துகின்ற வசனங்கள். மூன்றாவது மீள் உயிர்ப்பித்தலும் கூலி கொடுத்தலும், மறுமை வாழ்வு தொடர்பாக பேசுகிற வசனங்கள். நான்காவது மிக முக்கியமானது ஆன்மீக மேம்பாடும் நல்லொழுக்கங்களும். இது பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்று உஸ்தாத் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு 3 தலைப்புகளை இட்டிருக்கிறார். ஒன்று ஷரியா என்பதே ஒழுக்கம் தான் என்றொரு தலைப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கங்கள் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமூகமே அடிப்படை அதிகாரம் அன்று என்றது. இஸ்லாமிய ஷரியாவும் மனிதாரியம், ஏற்கனவே ப்ரொஃபசர் அவர்கள் இது சம்பந்தமாக விரிவாக சொல்லியிருக்கிறார். பக்கம் 14 23 வரை இருக்கிற 7 பக்கங்கள் இந்த ஒழுக்கம் சார்ந்த பகுதிகளை மிக விரிவாக பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது பற்றி கொஞ்சம் விளக்கலாம் என்று நினைக்கிறேன், எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே. அல் குர்ஆன் சட்டத்துக்கு குறைந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தான் வகுத்த வாழ்க்கை தத்துவத்தின் மீது மனிதர்களை பயிற்றுவிப்பதையே இலக்காக கொண்டமையின் காரணமாக சட்டங்களை அடிப்படையில் நல்லொழுக்கங்கள் என்ற வடிவில் வகுத்து முன்வைத்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. குர்ஆன் சட்டங்களை சொல்கிற போது கூட, மனித வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகளை முன்வைக்கிற போது கூட அதை நல்லொழுக்கங்கள் என்ற அமைப்பில் நல்லொழுக்கம் சார்ந்த விஷயங்களாக முன்வைக்கின்ற முறைமை ஒன்றை அல் குர்ஆன் கொண்டிருப்பதை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு மக்களை ஒழுக்க ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்பதே அல் குர்ஆனின் இலக்காக உள்ளமையையும் காண முடிகிறது. அல் குர்ஆன் இலக்கு என்ன? மக்களை எப்படி உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்றால் நல்லொழுக்கம் நிறைந்த மக்கள், நல்ல விழுமியங்கள் கொண்ட மக்களாக முஸ்லிம்கள் உருவாகணும், அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒழுக்கம் சார்ந்தவர்களாக இருக்கணும் என்றுதான் அதனுடைய இலக்காக இருப்பதை பார்க்கும். அதே நேரத்தில் அல் குர்ஆனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கருத்துக்களும் அதனை ஆழ்ந்து படிக்கின்ற போது இந்த உண்மையை எங்களால் விளங்க முடியும். இது வெறுமனே குர்ஆனுடைய கருத்து மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக படித்து பார்க்கிற போது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிற ஒரு விஷயம் என்னென்றால், இவர்கள் குர்ஆனும் சுன்னாவும் நபி அவர்களோட சீராவும் நல்ல ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதுதான் பிரதான இலக்கை கொண்டதாக இருக்கின்றன என்ற கருத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உண்மை மிக தெளிவாக விரிவாக விளக்கப்படப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் அதை சார்ந்து சொல்லி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குர்ஆனிலே இருக்கிற வகதாலிக ஜஅல்னா உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா என்று வருகிற குர்ஆன் வசனம். நீங்கள், அல்லாஹ் தஆலா உங்களை நடுநிலையான சமுதாயமாக உருவாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் மக்களுக்கு சாட்சி பகர்வர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சாட்சி பகர்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசூல் உங்களுக்கு சாட்சிபார்களாக இருக்க வேண்டும் என்பதும் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லும். விரிவாக இந்த குர்ஆன் வசனத்தை சொல்ல சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த குர்ஆன் வசனம் ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை சொல்கிறது. முஸ்லிம் சமூகம்
எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும், சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் சரி, பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் சரி, ஏனைய சமூகங்களுக்கு சான்று பகர்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்வது. ஒரு முஸ்லிம் அல்லாத பிரதேசத்தில் வாழ்கிற போது அந்த நிலத்தை எப்படி பார்ப்பது, தாருல் ஹர்ப் என்று சொல்வதா, தாருல் அஹத் என்று சொல்வதா என்ற ஒரு பெரிய விமர்சனம், பெரிய ஸ்டடி ஒன்றே அதுக்கு இருக்கிறது. உஸ்தாத் அவர்கள் இதனை சொல்கிறார்கள், இந்த பிரதேசங்களை தாரு ஷஹாதா என்று சொல்லும், சாட்சி பகர்கின்ற பிரதேசம். இந்த பிரதேசங்களை வாழ்கிற போதும் இறைவனையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டும் நல்ல மனிதர்களாக எங்களது வாழ்க்கையை அமைத்து சாட்சியாளர்களாக எங்களது வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் அதனுடைய கருத்து என்பதை உஸ்தாத் அவர்கள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். குர்ஆன் அதனை விரிவாக சொல்வது போலவே இஸ்லாமிய அடிப்படைகளிலும் மிக தெளிவாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு நாங்கள் பார்க்குற நேரம் பல அடிப்படை தலைப்புகளாக பிரித்து படிப்போம். ஒன்று அகைதான்னு படிப்போம், நம்பிக்கை கோட்பாடுகள். இபாதாத்தன்னு படிப்போம், முஆமலாத்துன்னு சொல்லும், முனாக்கஹாத்துன்னு சொல்லும், ஜினாயாத்துன்னு சொல்லும். இப்படி ஒரு 5 தலைப்பு பிரதானமான தலைப்புகள். இந்த எல்லா தலைப்புகளுக்குள்ளேயும் ஒளிந்திருக்கிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? இந்த அஹ்லாக் என்ற தலைப்பு, இந்த ஒழுக்கவியல், ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க விழுமியல். எல்லா தலைப்புக்குள்ளும் அது இருக்கும். அது விரிவாக பேசியாலும் அந்த நேரத்துடைய இதை கருத்தில் உண்டு. மிச்ச சுருக்கமாக நான் சொல்றேன். இதை பல இடங்களில் நீங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்புகளை பற்றி சொல்ற நேரம் அது உயர்ந்த இபாதத்துன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கண்டா, நன்மை என்பதே நட்பண்புகள் தான். உங்களில் சிறந்தவன் உங்களுள் சிறந்த நட்பண்பாளர். மனித சமூகத்தில் உயர்ந்த ஆள் யாரு என்று தீர்மானிக்கிற அந்த அந்த பெருமானம் தீர்மானிக்கிறதுக்கான அதுக்கான வழிமுறை என்னன்னா, நல்ல ஒழுக்கத்தை வச்சு தீர்மானிக்கணும் என்ற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்கலாம். புகாரில அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்ல ஒழுக்கங்கள் எவ்வளவு தூரம் முக்கியம் என்றால், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அடிப்படையான இபாதத்துகள், தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அடிப்படையான இபாதத்துகள். இந்த அடிப்படையான இபாதத்துகளை அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏன் கடமையாக்கினான் என்ற ஒரு கேள்வியை கேட்டு நீங்க குர்ஆனுக்குள்ளாலையும் ஹதீஸுக்குள்ளாலையும் இதுக்கான விடையை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விடைக்கு வருவீங்க. என்ன விடைண்டா, ஒழுக்க மாண்புள்ளவர்களாக சமூகத்தை உருவாக்குறது. விரிவாக சொல்லலாம், நான் அதெல்லாம் சொல்லல. ஏன் தொழுக, ஏன் ஜக்காத், ஏன் நோன்பு, ஏன் ஹஜ் என்ற கேள்விக்கு விடை எல்லாமே ஒழுக்க மாண்புள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குதல் என்பது மிக தெளிவாக குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிற விஷயமா இருக்குது. ஹதீஸிலும் மிக தெளிவாக நாங்கள் அதை பார்க்கிறோம். அடிப்படையான இபாதத்துகள் நல்ல பண்புகள் இல்லாமல் இருந்தால் அது வேஸ்ட் ஆக போகும் என்றும் நிறைய ஹதீஸ்களை பார்க்கும். நல்ல ஒரு ஹதீஸ், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஹதீஸுல் முஃப்லிஸ் என்று சொல்ற ஹதீஸ். விரிவாக சொல்ல ஒரு பெரிய ஹதீஸ், அது சுருக்கமாக சொல்லிக் கொள்றேன். மறுமையில் ஒரு சிலர் வருவாங்க, நிறைய நன்மைகளை கொண்டு வந்திருப்பாங்க, மலை போல நன்மைகளை எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அவர் உலகில் இருக்கிற போதோ அந்த நன்மைகள் செய்தது போலவே நிறைய ஒழுக்கத்துக்கு மாற்றமான வேலைகளை செய்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல ஒரு பட்டியலை சொல்வார். ஒரு சொத்தை அபகரிச்சிருப்பார், இன்னொரு ரத்தத்தை ஓட்டிருப்பார், இன்னொரு ஏசி இருப்பார், இன்னொரு சொத்தை அபகரிச்சிருப்பார். இப்படி பல வேலைகளை செய்து கொண்டு பெரும் நன்மைகளோடு வருவார். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், வங்குரோத்து நிலை அடைந்தவர். அதான் முஃப்லிஸ் என்ற அரபு சொல். அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, மிக நீதமானவன் அவன். இவருடைய பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து கொடுத்துவிட்டு, இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமையை இந்த மனிதருக்கு சுமத்தி அவரை நரகில் தள்ளும்படி அந்த ஹதீஸ் அல்லாஹாக சொல்லும். அப்ப இது என்ன காட்டுது என்றால், இபாதத்துகள் அதிகரிக்க அதிகரிக்க ஒழுக்க மாண்புகளும் சேர்ந்து அதனோடு அதிகரிக்கணும். ஒழுக்க மாண்புகள் அதிகரிக்காம வெறும் இபாதத்துகள் மட்டும் மறுமையில பயன் தராது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானோடு நட்பண்புகள் மிக நெருக்கமானது. பல ஹதீஸ்கள், பல குர்ஆன் வசனங்கள், நிறைய குர்ஆன் இங்க இருக்கிற நிறைய ஆலிம்களுக்கு தெரியும், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்று ஆரம்பிக்கிற நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொள்கிறாரோ என்று ஆரம்பித்து சொல்லுகிற அடுத்த பகுதி, அதுக்கு பின்னால் வர பகுதி, எல்லா பகுதிகளும் ஒழுக்கத்தை பத்தி பேசுகிறது. எல்லா பகுதிகள் விதிவிலக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் ஒழுக்க ரீதியில எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்த போதிலும் கூட ஒழுக்கத்தில் எந்த கீறலும் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வர்ற வாழ்க்கையில பார்ப்போம். அவர் நபியாக மாறுவதற்கு 40 வருஷத்துக்கு முன்பு அந்த கால பகுதியை நாங்க வரலாற்றில் பார்த்தாலும் ஒழுக்கத்துக்கு மாற்றத்தை நீங்க காண மாட்டீங்க, எங்கேயுமே காண மாட்டீங்க. நபியானதுக்கு பிறகு இருக்கிற அந்த 23 வருஷ காலகட்டம் அந்த ஒழுக்கத்தின் உச்ச நிலையில நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் தாலாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி இருந்ததை பார்க்கிறோம். அத்தோடு அவர் ஒழுக்கமாக இருந்தது மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய சமூகம் அப்படித்தான். அவர் உருவாக்கிய சஹாபா சமுதாயத்துக்குள்ளேயும் ஒழுக்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள் நிறைய காண மாட்டீங்க. சமூகம் என்ற வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றில் நட்பண்புகளால் சாதித்தது, ஒழுக்கங்களால் சாதித்தது தான் மிக அதிகம். எல்லோரும் நினைக்கிற அப்படின்னா நாங்கள் வன்முறையால் தான் இஸ்லாம் பரவியது, அப்படி ஒரு கருத்து இருக்குது. இந்த ஜிஹாத் பற்றிய அந்த சிந்தனை எல்லாம் அப்படி வந்ததுதான். ஆனால் அது மிகவும் பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரேபிய முஸ்லிம் வர்த்தகர்கள் தமது வணிக பொருட்களுடன் நல்ல பண்பாடுகளையும் சேர்த்தே எடுத்துச் சென்றார்கள். அதனால் தான் அவர்கள் போன இடங்களில் எல்லாம் இஸ்லாம் பரவியது.
முஸ்லிம்கள் பெருகினர். இலங்கை, மாலத்தீவு, தென்னிந்தியா உட்பட தென்கிழக்காசிய நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு நல்லொழுக்கமும் பண்பாடுகளுமே காரணமாகும். இந்த விஷயத்தை நாங்கள் மட்டும் சொல்றதில்ல. ஒரு பெரிய கீழே தேயவாதி இருக்கிறார், T.W. ஆர்னோல்ட் என்றவர், ஒரு மேற்கத்திய நாட்டு மனிதர். கீழே தேயவாதன்றது இலங்கை போன்ற கிழக்கு பிரதேசங்கள் ஆய்வு செய்து ஆய்வாளர்களாக இருந்தவர்கள். அவர் ஒரு கருத்தை சொல்ல, அவர் புத்தகத்தில் பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகம் இப்போ வாசிக்கலாம், நலிமியா லைப்ரரியிலும் இருக்கு, எங்கட யூனிவர்சிட்டி லைப்ரரியிலும் இருக்குது. பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற அவருடைய தலைப்பு. அந்த புத்தகத்தில் சாராம்சம் என்னென்றா, முஸ்லிம்கள் வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை பரப்பியது சாத்வீகமான முறையின் மூலம்தான். வன்முறை எப்போதுமே அவர்கள் கையில் எடுத்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது என்று நிறுவுகிற ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம். அதே மாதிரி பேராசிரியர் ராகிப சிர்ஜானி, அவர் நவீன கால அறிஞர், எகிப்தை சேர்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் இருக்குது, அல் அஹ்லாக் வல் கியம் ஃபில் ஹதாரத்தில் இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம், மிக அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் நானும் அலி அப்துல்லா என்ற ஒரு இன்னொரு டெம்பரரி ரெசிடென்ட் லெக்சராக இருந்த ஒருவரும் சேர்ந்து மொழிபெயர்த்திருக்கிறோம். இஸ்லாமிய நாகரிகத்தில் ஒழுக்க பண்பாடுகளும் நெறிமுறைகளும் என்ற தலைப்பில் அது வந்திருக்கு. எனவே கடைசியாக இறுதியாக ஒழுக்க வாழ்வை வாழ்வினரையாக கொள்வது சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம்களின் அடிப்படை பண்பாக அமைதல் ஷரியா வலியுறுத்துகிற முக்கியமான அம்சம் என்றுதான் சாராம்சம். சிறுபான்மையாக வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் ஒழுக்க நெறி கொண்டவனாக, ஒழுக்க நெறியை தனது வாழ்வு நடத்தை கோலமாக கொண்டவனாக அவன் மாற வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஷரியா முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை சொல்லி, இன்னொரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்கிறது. நாங்கள் பலரும் மதரசாக்களில், யூனிவர்சிட்டிகளில் படிக்கின்ற பகுதிகளுக்கு மேலதிகமாக ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது தொடர்பான ஆழமான ஆய்வுகள் மூலம் அந்த சிந்தனையின் ஆழ அகலங்களை புரிந்து கொள்ளலாம், விமர்சிக்கலாம், அதனை மேலும் விஸ்தீரணப்படுத்தி அதனை வலுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனை நூலாசிரியர் அவர்களே தனது முன்னுரையிலே சொல்கிறார். இந்நூல் அல் குர்ஆனின் பலமான அடித்தளத்தை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். இஸ்லாமிய துறை சார்ந்தோரும் பொதுவாக சிந்தனைகளை ஆழ்ந்து வாசிப்போரும் இது குறித்து தமது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து இதனை ஒரு விரிந்த கலந்துரையாடலுக்கு உட்படுத்துதல் சிறந்தது என கருதுகிறேன் என்று நூலாசிரியர் அவர்களே இதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போன்று அதனை விளக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மிக குறுகிய பக்கங்கள் கொண்டது, கிட்டத்தட்ட 77 பக்கங்கள் மொத்தம் நினைக்கிறேன் இந்த புத்தகம். ஆனால் மிக ஆழமான கருத்துக்களும் மிக விரிவாக ஆய்வுகளை வேண்டி நிற்கின்ற அம்சங்களையும் புரிந்துள்ள புத்தகமாக அது இருக்கிறது. ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னது போல புத்தகங்கள் எல்லோரும் எங்களது கையில் இருக்க வேண்டும், நாங்கள் ஆழமாக அதனை வாசிக்க வேண்டும், விரிவாக அதனை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஏற்பாடு குழுவினருக்கும், குறிப்பாக உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எழுந்திருந்து பேசுவதற்கு சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு ஷுக்ர் செய்தவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.